என்ன நண்பர்களே, உங்களுக்கு பித்தப்பையில் பிரச்சனையா இல்லை கல்லீரலில் பிரச்சனையா? ரெண்டுத்துக்குமே ஒரு அற்புதமான தீர்வு சொல்லட்டுமா? என்னோடய கையில் இருக்கிறது தான் கீழநெல்லி. அந்த கீழநெல்லின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னசாக இருக்குல்ல, இதுதான் கீழ்வாய் நெல்லி. கீழே அந்த இலைக்கு கீழே அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் கீழ்வாய் நெல்லி. சரி, இதில் என்ன மருத்துவ குணம் சொல்ல போகிறேன்? சரி, இதில் என்ன தான் மருத்துவ தகவல் சொல்ல போகிறோன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இதில் கல்லீரலையும் சரி பண்ணலாம், பித்தப்பையும் சரி பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இலையை பார்த்துங்க, இந்த இலையை இப்படி பறிக்கணும். இப்படி பறித்து ஒரு கைப்பிடி எடுக்கணும். பாருங்க, நான் எடுத்துருக்கலாம். இப்படி எல்லாமே இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி மோரில் கலந்து வெறும் வயிற்றில் வாரத்துக்கு 3 முறை சாப்பிடுவாங்க. அந்த 3 நாளும் பத்தி இருக்கணுங்க. என்ன பத்தியும் தெரியுங்களா? உப்பு இல்லாத பத்தியும். உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும், தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். உங்களுக்கு கல்லீரல் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 3 முறை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து அந்த மருந்து மாத்திரை ஆலோசனைப்படி, அதாவது மருத்துவ ஆலோசனைப்படி மருந்து மாத்திரை அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து வாரத்துக்கு 3 முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கல்லீரலில் பிரச்சனை, பித்தப்பையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய பொருள்களாக சாப்பிடணும். அது எப்படி அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லணுமா, குழந்தைகளுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குங்களோ அப்படி கொடுத்தா போதுங்க. குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அது கொடுத்தாவே போதும். என்னது? மோர் சாதம், தயிர் சாதம், கஞ்சி, இது மாதிரி கொடுங்க. சரிங்களா? இதோடு சேர்த்து முடிஞ்சால் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுவாங்க. அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சாக்கா வெள்ளை கரிசலாங்கண்ணி வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துகிட்டு வாங்க. புட்டு இருக்குல்ல, அந்த புட்டு அதுவும் சாப்பிட்டுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்தப்பை பிரச்சனை சரியாகும். புட்டை தவிர்த்து மீதியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை சரியாகும். இது ஒரு துணை மருந்தாக தான், ஒரு உணவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் மருந்துகள் நிறையா இருக்குது. அது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.